வணக்கம். இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி கிளாஸ்னா எனக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் வந்து ரிவிஷன்ஸ் பார்ப்போம். ரிவிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். ஒன் வேரியபிள்னா ஒன்று எக்ஸ் இருக்கணும் அல்லது ஒய் மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இங்கே ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3y 2x பிளஸ் 3y ரெண்டு இருக்கு. அப்போ இது ஆன்சர் கிடையாது. லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். செகண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் மாத்திரம் தான் இருக்கு. பட் லீனியர் ஈக்குவேஷனோட ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, எக்ஸோட பவர் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து ஒன்னா தான் இருக்கணும். இங்க எக்ஸோட பவர் என்ன இருக்கு? 2 இருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்கு. ஹையஸ்ட் பவர் 2 இருந்தா அதுக்கு என்ன பேரு? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாதுமா. அந்த கர்வ் வந்து வளைஞ்சிருக்கும். லீனியர் ஈக்குவேஷன் வந்து லைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்போ இதுவும் கிடையாது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு வேரியபிள் இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. நமக்கு மிச்சம் இருக்கிறது ஒன்று தான் இருக்கு. இது ஒன்று தான் ஆன்சர். இங்க எக்ஸோட பவர் 1, ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. அப்ப லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் டி. சரிங்களா? இப்ப செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா? செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, which points given below satisfy the equation 2x plus 3y equal to 12. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ். சரிங்களா? இது ஒரு லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆப்ஷன்ல இருந்தா ஆன்சரை எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி பாருங்க. 2 into -6 x equal to -6. சரிங்களா? பிளஸ் 3 into 8 y equal to 8 which is equal to 12 கொடுத்துருக்காங்க. -12 plus 24 is equal to 12. -12 plus 24 வந்துட்டு 24. 12 equal to 12. கரெக்டா வந்து. அப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இதுதான் ஆன்சர். இப்போ செகண்ட் பாயிண்ட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். 6, x equal to 6. அப்போ 2 into 6 plus 3 into -8. 2 into 6 எத்தனை? 12. -24 which is equal to -24. சாரி -12. இந்த சைடு என்ன இருக்கு? +12 இருக்கு. இங்க என்ன இருக்கு? -12 இருக்கு. அப்ப செகண்ட் ஆன்சர் கிடையாது. இப்ப தேர்ட் இதை பாத்தீங்கன்னா, தேர்ட் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 2 into x வந்து 2 plus 3 into y வந்து 3. 2 into 2 வந்து 4 plus 3 into 3 வந்து 9 is equal to 13. இந்த சைடு என்ன இருக்கு? 12 இருக்கு. அப்ப தேர்டும் ஆன்சர் கிடையாது. ஃபோர்த்த பாருங்க. ஃபோர்த் என்ன போட்டிருக்கு? -4, 5. 2 into -4 plus 3 into 5. 2 into -4 வந்து -8. 3 into 5 வந்து 15. -8 plus 15 வந்து +7. இந்த சைடு என்ன இருக்கு? 12 இருக்கு. 7 12 ஒன்னா கிடையாது. அப்போ ஃபோர்த்தும் ஆன்சர் கிடையாது. ஸோ இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -6, 8 தான் இந்த ஈக்குவேஷனை 2x plus 3y equal to 12 சாட்டிஸ்ஃபை பண்ற ஈக்குவேஷன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்துட்டு சொல்யூஷன் வந்து -6, 8. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தி காஸ்ட் ஆஃப் புக். இந்த காஸ்ட் ஆஃப் புக் வந்துட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸீட்ஸ்னா இன்க்ரீஸ்டு, கூடுதல். சரியா? எக்ஸீட்ஸ் அதிகமா. டுவைஸ் த காஸ்ட் ஆஃப் பென். காஸ்ட் ஆஃப் புக் வந்துட்டு எக்ஸ். காஸ்ட் ஆஃப் புக் வந்து எக்ஸ். தட் எக்ஸீட்ஸ் டுவைஸ் த காஸ்ட் ஆஃப் பென். டுவைஸ் த காஸ்ட் ஆஃப் பென்னா ஒரு பேனாவோட விலை வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. டுவைஸ்னா 2y. டுவைஸ் த காஸ்ட் ஆஃப் பென் ஒய் by 10 rupees. By 10 rupees. The cost of book X exceeds the twice the cost of pen Y by 10 rupees. Cost of book வந்துட்டு twice the cost of pen ன்னு கொடுக்கல. அதையும் தாண்டி ஒரு 10 ரூபா அதிகம் அப்படின்னு இருக்காங்க. 2 பேனா பிளஸ் 10 ரூபா சேர்த்தாதான் 2 பேனாவோட விலையும் அது கூட ஒரு 10 ரூபா சேர்த்தா மட்டும்தான் ஒரு நோட் புக்கோட விலை அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உள்ள ஈக்குவேஷன் எது அப்படின்னு இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் ஒரு சைடா கொண்டு வந்துருங்க. x - 2y - 10 equal to 0. x - 2y - 10 எங்க இருக்கு? x. ஃபர்ஸ்ட் இதுதான் ஆன்சர். காஸ்ட் ஆஃப் நோட் புக் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் நோட் புக் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் த காஸ்ட் ஆஃப் பென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா நம்ம x equal to 2y கொடுத்துடலாம். ஒரு நோட்டோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேனாவோட விலை அப்படின்னு சொல்லிடலாம். இவங்க அப்படி சொல்ல, ஒரு நோட்டோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேனாவோட விலை பிளஸ் இன்னொரு 10 ரூபாயும் சேர்த்துக்குவாங்க. இவ்வளவு சேர்த்தாதான் ஒரு நோட்டோட விலை அப்படின்னு இருக்காங்க. ஒரு நோட்டோட விலை வந்து 2 பேனாவோட விலை பிளஸ் இன்னொரு 10 ரூபாயும் சேர்த்து கொடுக்கணும். 2 பேனாவுக்கு என்ன ரேட் கொடுக்கீங்களோ அந்த ரேட் பிளஸ் 10 ரூபா கொடுத்தா மட்டும் தான் ஒரு நோட்டு வாங்க முடியும் இருக்காங்க. இதுதான் ஒரு லீனியர் ஈக்குவேஷனா ஸ்டேட்மெண்டா எழுதுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஷன் இருக்கும். அது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா
x minus 2y minus 10 equal to 0. ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ fourth question பார்ப்போம். The linear equation 2x minus 5y equal to 7 has ஒரு linear equation 2 variable கொடுத்திருக்காங்க. Linear equation in 2 variable always has infinitely many solution. சரிங்களா? Linear equation in 1 variable has only one solution. அது வந்து நம்ம unique solution அப்படின்னு சொல்லிடலாம். The linear equation in 2 variables has infinitely many solutions. சரிங்களா? ரெண்டு வேரியபிள் இருந்தா infinitely many solutions. ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்கு. linear equation 1 வேரியபிள்னா only one solution, unique solution. இங்க வந்து நமக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால it has infinitely many solution. Next question பாப்போமா? Fifth question என்னன்னு பாருங்க. The positive solutions of the equation. Positive solutions. என்ன கேட்டிருக்காங்க? Positive solutions. Negative solutions இல்ல. The positive solutions of the equation ax plus by plus c. இது என்னது? linear equations in 2 variable. அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்னது? linear equations in 2 variable வந்து y equal to mx plus c. சரிங்களா? The positive solutions of the equation ax plus by plus c equal to 0 always lies in the அப்படின்னு இருக்காங்க. lies in the positive. ரெண்டுமே பாசிட்டிவ் சொல்யூஷன்னா எக்ஸும் பாசிட்டிவா இருக்கணும், ஒய்யும் பாசிட்டிவா இருக்கணும். நம்ம தெரியும் ஒரு எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் பிளேனை வந்து நம்ம நாலா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இதை நாலா பிரிச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த் அப்படி சொல்லி நாலா பிரிச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸும் பாசிட்டிவா இருக்கும், ஒய்யும் பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? இங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ். இங்க செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துட்டு எக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும், ஒய் பாசிட்டிவ்ல இருக்கும். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்துட்டு எக்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கும், ஒய் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த பாசிட்டிவ் சொல்யூஷன் எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவா இருக்கிறது எந்த குவாட்ரண்ட்ல கேட்டிருக்காங்க? எக்ஸும் பாசிட்டிவா இருக்கிறது ஒய்யும் பாசிட்டிவா இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான். சரிங்களா? அப்போ கொடுத்திருக்க क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஆன்சர் ஏ தான் ஆன்சர். சப்போஸ் இன் கேஸ் பாசிட்டிவ்க்கு பதில் நெகட்டிவ்னு கொடுத்திருக்காங்க, நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா நெகட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ax plus by plus c equal to always lies in the நெகட்டிவ் வந்து எங்க இருக்கு? கம்ப்ளீட் நெகட்டிவ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? நமக்கான क्वेश्चन நெகட்டிவ் குவாட்ரண்ட் கேட்கல, நெகட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கல. பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ் always lies in the which quadrant? always lies in which quadrant கேட்டிருக்காங்க? always lies in first quadrant. in case பாசிட்டிவ் பதில் நெகட்டிவ் கொடுத்திருந்தாங்கன்னா what is the answer னா third quadrant. சரிங்களா? இப்போ क्वेश्चन நம்பர் 6 பாப்போமா? 6th என்னன்னா x equal to 5 y equal to 2 is a solution of the linear equation அப்படி இருக்காங்க. இந்த 5,2 வந்துட்டு எந்த இங்க 4 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 லீனியர் ஈக்குவேஷன்ல எந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு இந்த 5,2 is a solution சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த 5,2 இந்த 4 இதுலயுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. x க்கு பதில் வந்து 5 போடுங்க, பிளஸ் 2 into y க்கு வந்து 2 போடுங்க. போட்டீங்கன்னா இங்க என்ன வருது? 5 plus 4 which is equal to 9 வருது. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 7 கொடுத்திருக்காங்க. சோ இது ஆன்சர் கிடையாது, நமக்கு 9 வருது. அப்ப செகண்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5 வந்துட்டு x வந்துட்டு 5 னு கொடுத்திருக்காங்க, பிளஸ் 2 into y வந்து 2 னு கொடுத்திருக்காங்க. 5 into 5 25 plus 4 வந்து 29. நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 7 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. இப்ப தேர்ட் இத பாருங்க. x equal to 5 போடுங்க, பிளஸ் y equal to 2 போடுங்க, which is equal to 7. இங்கேயும் 7, இங்கேயும் 7. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி ல நீங்க வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 5 into 5 plus 2, 5 into 5 வந்து 25, 25 plus 2 வந்து 27. இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த 5,2ங்கற பாயிண்ட் வந்து எந்த ஈக்குவேஷன்ல லை ஆகுது அப்படின்னு சொன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள் எதுன்னு பாத்தீங்கன்னா x plus y equal to 7 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல கோடிக்கணக்கான சொல்யூஷன் இருக்கும். அந்த கோடிக்கணக்கான சொல்யூஷன்ல 5,2வும் 1. சரிங்களா? இப்போ क्वेश्चन நம்பர் 7 பாப்போமா? क्वेश्चन நம்பர் 7 என்ன பாத்தீங்கன்னா if we multiply or divide both sides of a linear equation with a non-zero number, then the solution of the linear equation changes னு கொடுத்திருக்காங்க, remains the same னு கொடுத்திருக்காங்க. மல்டிப்ளை பண்ணா சேஞ்ச் ஆகும், டிவிஷன் பண்ணா சேஞ்ச் ஆகாது, டிவிஷன் பண்ணா சேஞ்ச் ஆகும், மல்டிப்ளிகேஷன் பண்ணா சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் 2x plus 3y equal to 3y equal to 7 இப்படிங்கிற ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களேன். ரைட். இப்போ ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் ரெண்டு சைடு சமமா இருக்கு. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. both sides are multiplied by a if you multiply both sides by a ஏதோ ஒரு நான் ஜீரோ
நம்பர் நான் ஜீரோ நம்பர்னா ஒரு 7ஆல மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு ஒரு 7ஆல மல்டிப்ளை பண்றோம், இந்த சைடு ஒரு 7ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்படி ஆர் அதர்வைஸ் இந்த சைடு ஒரு 5ஆல டிவைட் பண்றோம், இந்த சைடு ஒரு 5ஆல டிவைட் பண்றோம். இப்படி டிவைட் பண்றதுனால இந்த லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா 2x + 3y, இதோட சொல்யூஷன் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேஞ்ச் ஆகாது. மல்டிப்ளை பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது, டிவைட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது, எப்பவுமே சேஞ்ச் ஆகாது, ரிமைன்ஸ் த சேம். ஏன்னா நீங்க ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றீங்களா, நீங்க அடிச்சுக்கிடவும் செய்யலாம். நான் ஜீரோ கான்ஸ்டன்டால டிவைட் பண்றீங்களா, அதையும் நீங்க காமனா எடுத்து அடிச்சுக்கலாம். அப்ப ஃபைனலா என்ன ஆகும், என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதே ஈக்குவேஷன் தான் திரும்ப வரப்போகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன முன்னாடி என்ன இருந்துச்சோ, நம்ம டிவைட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஈக்குவேஷனோ அதே ஈக்குவேஷன் தான் வருது. அப்போ அதே சொல்யூஷன் தான் வருது. அப்போ ரிமைன்ஸ் த சேம். எப்படி இருந்துச்சோ ஒரிஜினலா என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் வருமோ அதே சொல்யூஷன் தான். நீங்க ரெண்டு சைட்லயும் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமோ அல்லது ரெண்டு சைட்லயும் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டிவைட் பண்ணதுக்கு அப்புறமோ சேம் சொல்யூஷன் தான் வரும். அப்போ ஆன்சர் பி தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர் 8 வந்துட்டு the equation 2x plus 5y equal to 7 has a unique solution only if x, y is a, இதுல only சேர்த்துக்கோங்க, only if x, y is a. அதாவது இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் with two variables. லீனியர் ஈக்குவேஷன்ஸ் with two variableக்கு நமக்கு நல்லா தெரியும், it has infinitely many solutions அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க அந்த ஆப்ஷனை கொடுக்கல. இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கணும். அப்பனா என்ன கண்டிஷன்ல இருந்தா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரா இருந்தா மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நேச்சுரல் நம்பரா இருந்தா மட்டும் x = 1 y = 1 போட்டீங்கன்னா 2 + 5 7 கிடைக்கும். 2 × 1 + 5 × 1 7 கிடைக்கும். சப்போஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்னா 2 × இதுக்கு வந்துட்டு 5/2 சரிங்களா, 2 × 5/2 plus 5 × 2/5 2/5. இது ஒரு ரியல் நம்பர், இது ஒரு ரியல் நம்பர், பாசிட்டிவ் ரியல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர் சரிங்களா. மூணு ஆப்ஷனுமே இதுல வரும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், பாசிட்டிவ் ரியல் நம்பர், ஒரு ரியல் நம்பர், ஜெனரலா ஒரு ரியல் நம்பர். இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2 2 கெட் கேன்சல், இங்க 5 5 கெட் கேன்சல் 7 ஒரு சொல்யூஷன் வந்துட்டா. அதே மாதிரி 2 × 1/1 plus 5 × 1/1 which is equal to அதுவும் 7 தான். யூனிக் கிடையாது. ரெண்டு சொல்யூஷனும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரியல் நம்பருக்கு சரி, பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு சரி, ரேஷனல் நம்பருக்கு சரி, ரெண்டு சொல்யூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது போக நம்ம எண்ணற்ற சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். பட் இன் கேஸ் கொடுத்திருக்கிறது வந்து எக்ஸும் ஒய் நேச்சுரல் நம்பர் மட்டும்தான். இது ரியல் நம்பருக்கு போய் இது பாசிபிள், ரியல் நம்பருக்கு போய் இது பாசிபிள், நேச்சுரல் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நமக்கு 1 1 x = 1 y = 1 இந்த ரெண்டு தவிர, இந்த அதாவது அந்த ஒரு பாயிண்ட் தவிர 1, 1 தவிர வேற எந்த சொல்யூஷனும் கிடையாது. The equation 2x plus 5y = 7 has a unique solution only if x, y is a natural numbers. x, y நேச்சுரல் நம்பரா மட்டும்தான் இருக்கும்னா மட்டும்தான் நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். அதர்வைஸ் நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்காது. இந்த பாசிட்டிவ் ரியல் நம்பர், ரேஷனல் நம்பர்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் ரியல் நம்பர், ரேஷனல் நம்பர் தான். இந்த மூணுமே இந்த இது 5/2 2/5 எல்லாம் இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு, இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு. யூனிக் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ரெண்டு சொல்யூஷன் வந்துட்டு யூனிக்னா என்னது, அந்த ஒத்த சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கணும் சரிங்களா. ஒத்த சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரா மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா. இப்ப அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா the graph of the linear equation in two variables y = mx எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. the graph of the linear equation in two variables y = mx இது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் வந்து நம்ம ரெண்டு வகையில் எழுதிக்கலாம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ax + by + c = 0. இதுவும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள் தான் x, y ல. இதுக்கு வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு தெரியும். இன்னொரு வகையில் இது எப்படி எழுதுறாங்கன்னா y = mx + c அப்படின்னு எழுதலாம். இதுவுமே லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள் தான். இதுக்கும் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான், வேற வேற ஃபார்மெட்ல இருக்க தவிர ரெண்டுமே ஒரே கருத்து தான் குறிக்கி. லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் மட்டும்தான். இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, டைப் பி ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராஃப்ல வந்துட்டு இந்த சி எதை குறிக்கும் தெரியுமா, இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு லைன் வந்துட்டு இந்த ஒய் ஆக்சிஸை கட் பண்ண பாருங்க, அந்த பாயிண்ட் ஒய் இன்டர்செப்ட் தான் இந்த சி குறிக்கி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கலாம், இது ஒரு ஒய் இன்டர்செப்ட் சரிங்களா.
ஒண்ணுமே இல்லைன்னா ஒய் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகும். இதுதான் ஒய் இன்டர்செப்ட். ஒய் ஆக்சிஸா அது எந்த இடத்துல கட் பண்ணுதோ அந்த இன்டர்செப்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த வெற்ற பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஒய் இன்டர்செப்டிங் பாயிண்ட் தான் இந்த சி குறிக்கி. நமக்கு சி இருக்கா? சி இல்ல. சி இல்லைன்னா இது ஒரு எனியா இட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். சி இல்லைனாலும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸ்ட்ரெயிட் லைன் இன் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் தான். லீனியர்னா லைனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ இங்க வந்துட்டு இந்த சிஏ இல்ல, ஒய்யை கட் பண்ணல. அப்போ இந்த லைன் எது வழியா போகுது? இப்படி ஆரிஜின் வழியா போகும். இப்படி ஆரிஜின் வழியா இப்படி போகலாம், இப்படி போகலாம், எப்படியே போகலாம். இட் இஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆப்ஷன் கிடையாது. லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் மட்டும்தான் இருக்கணும். ஒய் மட்டும்தான் இருக்கணும். ஒய் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஒய் ஈக்குவல் 3னா இந்த இடத்துல ஒரு லைன் இப்படி போகும். ஒய் ஈக்குவல் டு 4னா இப்படி ஒரு லைன் போகும். அதுதான் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இங்க ஒய் மட்டுமா இருக்கு, ஒய் இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் யாரு எப்போ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் இருக்கும்? ஒய்யே இருக்காது, எக்ஸ் மட்டும் தான் பாயிண்ட் இருக்கும். இப்படி வரைஞ்சோம்னா அது மட்டும் போகும் எக்ஸ் மட்டும். ஆனா இங்க எக்ஸ் மட்டுமா இருக்கு, ஒய் இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. இட் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்காங்க. உண்மையா? இல்ல. இதுக்கும் பவர் ஒன்று தான், இதுக்கும் பவர் ஒன்று தான். கிரேட்டஸ்ட் பவரே ஒன்று இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் குறிக்கும். இட் இஸ் நாட் லைன் சொல்றது இதுவும் தப்பு. A line passing through the origin. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஒய் இன்டர்செப்ட் இல்லைன்னா அது எங்க கூட போகுது? ஒய்யை கட் பண்ணிட்டு போறேன், ஆரிஜின் வழியா பாஸ் பண்ணி இப்படி போகலாம் அல்லது இப்படி போகலாம். சரிங்களா? பாசிட்டிவ் எம் வந்துட்டு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இப்படிக்கா கோடு போகும். எம் வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இப்படிக்கா கோடு போகும். ஓகே மை டியர்ஸ். அப்ப இதுக்கு ஆப்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா a line passing through origin. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் பார்த்துருவோம். சரிங்களா? Let y varies directly as x. Let y varies directly as x. அப்படின்னா என்னன்னா y equal to some constant into x. அப்படிங்கறதா y varies directly as x. x change ஆகுதுன்னா y ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? If y equal to 12, y equal to 12, when x equal to 4, when x equal to 4. அப்ப இங்க 12 இருக்கு, இங்க 4 இருக்குன்னா அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? k க்கு பதில் 3 தான் வரும். சரிங்களா? k க்கு பதில் 3 தான் வரும். அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? y equal to 3x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ x equal to 4 போடுங்க. y equal to என்ன வரும்? 3 into 4 12. y equal to 12 வந்துட்டா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? then write a linear equation. இதுதான் அந்த linear equation. y equal to 3x or y minus 3x equal to 0. எழுதியாச்சு. what is the value of y when x equal to 5? x equal to 5 இருக்கிறப்போ y ஓட வேல்யூ என்ன இருக்காங்க? 3 into 5 which is equal to 15. what is the value of x? What is the value of y when x equal to 5 na 15. y ஓட வேல்யூ வந்து 15. क्वेश्चन என்னன்னா y varies directly as x ங்கிறதுக்கு என்ன மீனிங்னா y is equal to some constant into x. x வேரி ஆச்சுனா y டைரக்ட்டா வேரி ஆகுது. அதுக்கு மீனிங் அதான் y varies directly as x அப்படி கொடுத்துட்டு அப்புறம் y equal to 12 கொடுத்திருக்கப்போ x ஓட வேல்யூ 4 அப்படி இருக்காங்க. இதுல இருந்து நம்ம k ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். it is 3. அப்ப நமக்கு தேவையான அந்த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் என்ன பாத்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் பண்ணீங்கன்னா y equal to 3 into x. இப்போ நீங்க அவ கொடுத்திருக்கிறதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னு பாருங்க. y equal to 12 வரப்போ 3 into x equal to 4 பாருங்க. 3 into 4 12 வந்துருது. அதே மாதிரி y x equal to 5 இருக்கிறப்போ y ஓட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? it is 15. இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? how many linear equations in x and y can be satisfied by x equal to 1 y equal to 2 னு கொடுத்திருக்காங்க. x equal to 1 y equal to 2ங்கிறது வந்து எங்க லை ஆகும்? இது 1 இது 2 இங்க 1 இங்க 2. x equal to 1 y equal to 2ங்கிறது வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. இதான் x equal to 1, 2 அவன் கொடுத்திருக்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட் வழியா எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் பாஸ் பண்ணும் அப்படிங்கறதா क्वेश्चनக்கு மீனிங். இப்படி ஒரு இது போகலாம், இப்படி ஒரு இது போகலாம், இப்படி ஒரு இது போகலாம், இப்படி ஒரு இது போகலாம், இப்படி ஒன்னு போகலாம் அப்படி சொல்லிட்டு infinitely many lines can pass through the particular point 1, 2. infinitely many. இதான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா any point on the line y equal to x is of the form கேட்டிருக்காங்க. நமக்கு ஏதோ ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. அந்த லைன்ல பாயிண்ட்லாம் பாத்தீங்கன்னா x உம் y உம் சேமா தான் இருக்கும். x உம் y உம் சேமா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 இதுவும் 1. சரிங்களா? இது 2 இதுவும் 2. அப்போ நம்மளோட பாயிண்ட் வந்துட்டு இப்படி போகுது. x சேம் x equal to y அப்படிங்கிறது வந்துட்டு 1, 1, 2, 2, 3, 3 இங்க -1, -1, -2, -2 அப்படின்னு சொல்லி இப்படிக்கா போகுது. இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்.
இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல எக்ஸும் ஒய்யும் பாருங்க சேமா இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு ஏ. இதான் சரிங்களா. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எக்ஸும் ஒய்யும் சேம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கலாம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள பாயிண்ட்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதலாம். ஒன்னு வந்து ஒன்னு இதுன்னா -1 வந்து இங்கே இருக்கும், -1 இங்கே இருக்கும் இந்த பாயிண்ட் சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு 2னா ஒய் ஈக்குவல் டு -2 அது இங்கே இருக்கும். அந்த கோடு வந்து இப்படிக்கா போகும், இப்படி போகும், இப்படி போகாது, இப்படி போகும். அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ கமா மைனஸ் ஏ. இது ஏன்னா இது மைனஸ் ஏ சரிங்களா. இப்ப நமக்கு அது கேட்கல, நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் தான் கேட்காங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஏ கமா ஏ தான் ஆன்சர். ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அப்படின்னா அதுக்கு இதான் ஆன்சர். சரி, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்னா அதுக்கு ஆன்சர் வந்துட்டு மைனஸ் ஏ கமா ஏ வரும் சரிங்களா. The equation of x axis is, the equation of x axis இருக்கு, இதுதான் x axis சரிங்களா. x axis தான் ஈக்குவேஷன், நமக்கு ஆன்சர் இந்த x axis தான். அப்படி சொன்னா எல்லா பாயிண்ட்டுமே x axisல மட்டும் தான் இருக்கு. அப்ப அங்க வந்து y வந்து வேல்யூ என்னது, y equal to 0, y equal to 0 எங்க இருக்கு, என்ன இருக்கு, இதுதான் ஆன்சர். சப்போஸ் a equal to 0 னு வெச்சுக்கோங்க, நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்னது ax plus by plus c equal to 0. a equal to 0 னா நமக்கு by plus c equal to 0 னு இருக்கும். அப்ப y மட்டும் தான் இருக்கும், அது வந்து y axis மட்டுமே குறிக்கும். நம்ம கொடுத்திருக்கு the equation of x axis தான் கேட்டிருக்கு. அதனால a equal to 0 ஆன்சர் கிடையாது, y equal to 0 தான் ஆன்சர். சப்போஸ் x equal to 0 னாலும் y axis தான் குறிக்கும். நமக்கு x axis தான் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. y equal to k அப்படிங்கிறதும் y தான் குறிக்கும். y equal to some constant அப்படின்னு சொன்னா that is parallel to x axis குறிக்கும். அதுவும் ஒரு parallel to x axis தான் குறிக்கும், x axis குறிக்காது. நம்ம கொடுத்திருக்கிறது வந்து the equation of x axis கொடுத்திருக்காங்க. the equation of x axisங்கிறது வந்து y equal to 0 தான் ஆன்சர். the equation of the equation of a line parallel to x axis கொடுத்தா y equal to k. the equation of a line that is parallel to x axis கொடுத்தா y equal to k சரிங்களா. அதுக்கு அந்த ஆன்சர் நமக்கு அப்படி கொடுக்கல. the equation of x axis இது என்ன பண்ணிருக்காங்க, equation of x axis என்ன கேட்டா y equal to 0. the equation of y axis என்னதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா x equal to 0. எதுக்கு எது ஆன்சர் தெரியுதுல, x equal to 0 எப்போ வரும், the equation of y axis என்னன்னு கேட்டாங்கன்னா x equal to 0. நமக்கு இருக்கிறது the equation of x axis என்ன கேட்டாங்க, therefore y equal to 0. the equation of a line that is parallel to x axis கேட்டா y equal to k சரிங்களா. ஓகே மேடம், அடுத்த क्वेश्चन பாப்போமா. the ordered pair m, n satisfies the equation ax plus by plus c equal to 0 if அப்படின்னு கொடுங்க. the ordered pair அப்படின்னு சொன்னா x, y அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் m, n இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு m வந்து x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், n வந்து y ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அந்த ஆர்டர்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சரிங்களா. ஏன்னா இங்க ax plus by plus c-ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை குறிக்கி, இது ஒரு பிளேன் ஈக்குவேஷன், ஒரு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னா இப்படி போறது x-உம் இப்படி போறது y அப்படிங்கிற ஆர்டர்ல தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஆர்டர்ங்கிறது வந்துட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு m வந்துட்டு y-க்கும் n வந்து x-க்குலாம் போடக்கூடாது. m வந்து x-க்கு தான் போகணும், n வந்துட்டு y-க்கு தான் வரணும். அதனால தான் அந்த ஆர்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஆர்டர்டு பேர் அப்படின்னு இருக்காங்க சரியா. அப்போ ஏக்கு பதில் x பதில் m போடுறோம், a m ஆயிரும், y பதில் n போடுறோம், b n ஆயிரும், பிளஸ் c ஈக்குவல் டு 0. இப்படி எங்க இருக்கான்னு பாருங்க, இந்த இருக்கு am plus pm plus c ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர் சரிங்களா. இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. which of the following is not a linear equation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எது linear equations in two variables கிடையாது அப்படின்றாங்க. இதுல எது linear equations in two variable கேட்டா நம்ம தெரியும், x க்கு பவர் 1 y க்கு பவர் 1 இருக்கிறது எல்லாமே linear equations in two variable தான். இங்க எது linear equations in two variable கிடையாது அப்படின்றாங்க. இது ax பவர் 1 by பவர் 1 x பவர் 1 y பவர் 1, அப்ப அது linear equation. பவர் வந்து 1 1 இருந்துச்சுன்னா அது linear equation. இங்க பாருங்க x க்கு வந்து பவர் 2, x க்கு வந்து பவர் 2, அப்ப அது வந்துட்டு linear equation கிடையாது, அது வந்து அந்த குவாட்ராட்டிக் உள்ள போகுது. அப்போ இது linear equation, இது linear equation. அவங்க வந்து எது linear equation இல்லைன்னு இருக்காங்க, அப்ப இது கிடையாது. இங்க மூணாவது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு linear equation, அப்ப இதுவும் கிடையாது. இதுவும் linear equation, அதுவும் கிடையாது. எது linear equation இல்ல, b மட்டும்தான் linear equation இல்ல. ஏன், அங்க மட்டும்தான் x க்கு பவர் 2 இருக்கு. x க்கும் சரி y க்கும் சரி பவர் வந்து 1 தான் இருக்கணும், பவர் 1 தான் இருக்கணும். 1 இருந்தாலும் ஒழிய 1 இல்லாமல் வேற எது இருந்தாலும் அது linear equation கிடையாது. இங்க என்னன்னா 2 இருக்கு,
ஸோ அது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. 4 கொடுத்துருக்காங்க, இதுல எதுப்பா லீனியர் ஈக்குவேஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது தான் லீனியர் ஈக்குவேஷன் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தி கிராஃப் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன். The graph of the linear equation 2x plus 3y equal to 0 is a line which meets the x-axis at that point. At what point கேட்டிருக்காங்க? At that point. The graph of the linear equation 2x plus y is a line which meets the x-axis at what point? At what point? எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சரி, இது y axis, இது x axis நமக்கு தெரியும். ரைட். இப்போ ஒரு கிராஃப் இப்படிக்கா இல்ல எப்படியோ போகுது. x axis மீட் பண்ணுதுன்னா இந்த பாயிண்ட் இந்த லைன்ல மீட் பண்ணணும், அல்லது இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணணும். பர்டிகுலர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா y ஓட வேல்யூ வந்து என்னது? 0. y ஓட வேல்யூ 0 இருக்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு. ரெண்டுக்கு தான் ஆன்சர் வரலாம். ரைட். நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க? 2x plus 3y which is equal to 6 ன்னு கொடுத்திருக்காங்க. y ஓட வேல்யூ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2x plus 3 into 0 0 which is equal to 6. 2x equal to 6. அப்போ 2 1 time 3 time x equal to 3. அப்போ 3,0 3,0 எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பாருங்க. which of the following represents a line parallel to x axis? which of the following? 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஒரு லைன் ரெப்ரசன்ட் பண்ணும் that is parallel to x axis, that is parallel to x axis. இதுதான் x axis நமக்கு தெரியும். இதுக்கு பேரலா உள்ள லைனா இப்படி போலாம், இப்படி போலாம், இப்படி போலாம், இப்படி போலாம். சரிங்களா? ரைட். இது எப்ப பாசிபிள்? இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த y ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? y ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அங்க x ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0. அங்க x கிடையாது. இதை விட்டு விலகி வந்துருச்சுன்னா x சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், இது விட்டு விலகி வந்துருச்சுன்னா x சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். y ஆக்சிஸ்லயே பாயிண்ட் இருக்குன்னா x வந்து 0 0. அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வழியா ஒரு லைன் போகும் பாத்தீங்களா, அதுதான் parallel to x ஆக்சிஸ். அப்போ y மட்டும் தான் இருக்கணும், x இருக்கவே கூடாது. இங்க y இருக்கா? இருக்கு. x இருக்கா? இருக்கு. x இருக்கவே கூடாது. அப்போ இது கிடையாது. இங்க x மாத்திரம் தான் இருக்கு, அதனால கிடையாது. இங்க x மாத்திரம் தான் இருக்கு, கிடையாது. நமக்கு வந்து y மாத்திரம் தான் இருக்கும். இங்க பார்த்தா y மாத்திரம் இருக்கு. 2y minus y வந்துட்டு y ஆயிரும். இந்த -3 அங்க போச்சுன்னா இந்த -7 இங்க வந்துச்சுன்னா +7 ஆயிரும். y plus 4 equal to 0. இங்க மட்டும் தான் y மாத்திரம் இருக்கு. அப்போ இது மாத்திரம் தான் ஆன்சர். Which of the following represents a line parallel to x axis? A line parallel to x axis னா y மாத்திரம் தான் இருக்கணும். இந்த இதான். A line parallel to y axis னா x மாத்திரம் தான் இருக்கணும், x மாத்திரம் தான் இருக்கணும். அப்ப இந்த ரெண்டுல இதனால ஆன்சர் வரலாம், இந்த ரெண்டும் ஆன்சர் வரலாம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த क्वेश्चन பாப்போமா? क्वेश्चन போவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா, the following observed values of x and y are said to satisfy a linear equation அப்படி கொடுத்திருக்காங்க. ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. x க்கு வந்து 6, -6 கொடுத்திருக்காங்க. y வந்து -2, 6 கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. ரைட் தட் லீனியர் ஈக்குவேஷன். அந்த லீனியர் ஈக்குவேஷன் என்ன, அதை எழுதுங்க அப்படின்னு இருக்காங்க. எழுதிடலாம். டிரா த கிராஃப் யூசிங் திஸ் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் வச்சுட்டு கிராஃப் டிரா பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் அட் வாட் பாயிண்ட் தே இன்டர்செக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அப்போ எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க எக்ஸ் ஒய். இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அந்த லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி கிராஃப் வரைங்க அப்படின்னு இருக்காங்க. மூணாவது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் எங்க பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ எல்லாம் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் சொல்லிருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் வந்து நம்ம ரெண்டு வழியில எழுதிக்கலாம். எப்படிலாம்னா ax plus by plus c equal to 0. இதுவும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் தான். y equal to mx plus c இதுவும் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் தான். நம்ம இதுல ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அப்படிமா y equal to mx plus c இதுவும் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் தான். இது ரெப்ரசன்ட்ஸ் a லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ். அதுல மாற்றமே கிடையாது. இப்போ x equal to 6 போடுங்க. y equal to x equal to 6, y equal to -2. மொதல் செட் ஆஃப் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. y வந்து -2, x வந்துட்டு 6 plus c, that is -2 equal to 6m plus c. இது ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது செட் ஆஃப் பாயிண்ட் வந்து -6, 6. x வந்து -6, y வந்து 6. அப்போ y equal to 6 போடுங்க. x வந்து -6, அப்போ -6m plus c. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். நம்மகிட்ட எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 1 2 ஈக்குவேஷன் இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்க. 1 plus 2 -2 plus 6 வந்துட்டு 4. சரியா? 6m
பிளஸ் மைனஸ் 6m வந்து 0, c பிளஸ் c வந்துட்டு 2c, 2c ஈக்குவல் டு 4, இதுல இருந்து c ஈக்குவல் டு 2 கிடைக்கும். சரியா? c ஈக்குவல் டு 2 கிடைச்சிருக்கு. அப்ப c ஈக்குவல் டு 2 தூக்கி நீங்க ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பண்ணுங்க, 1 இல்ல 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் முதல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுவேன். -2 ஈக்குவல் டு 6m பிளஸ் c. சரிங்களா? -2 ஈக்குவல் டு 6m பிளஸ் c ஓட வேல்யூ வந்து 2. இந்த 2 எங்க கொண்டு வந்துருங்க, -2 -2 இருங்க வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 6m, -4 ஈக்குவல் டு 6m. இது வந்து எப்படி எழுதலாம், m ஈக்குவல் டு -4/6, that is equal to m ஈக்குவல் டு -2/3, m ஈக்குவல் டு -2/3. அப்ப நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, m வந்து -2/3 கிடைச்சிருக்கு, c வந்துட்டு 2 கிடைச்சிருக்கு. y ஈக்குவல் டு m வந்து -2/3. சரிங்களா? x பிளஸ் c வந்து 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. 3y ஈக்குவல் டு -2x பிளஸ் 3c வந்துருமா? ரைட். 3y பிளஸ் 2x மைனஸ் 3c ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது, சாரி 3c இல்ல, c ஓட வேல்யூ தான் செட் பண்ணுங்க. c ஓட வேல்யூ வந்து என்னது 2, c ஓட வேல்யூ வந்துட்டு 2. 2 போட்டீங்கன்னா 3 × 2 6 ஆயிரும். 3 × 2 6. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். y ஈக்குவல் டு -2/3x + 2. சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ரைட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, ரைட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, என்ன கொஸ்டின் கேட்டாங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க கிராஃப் வரைங்க அப்படின்னு இருக்காங்க. பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கிராஃப் வரைங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. இங்கேயும் -1, -2, -3, -4, -5, -6. இங்கேயும் 1, 2. ஒய்க்கு என்னெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஒய் வந்துட்டு அதிகபட்சம் 6, குறைஞ்சபட்சம் -2. இங்க வந்து -1, -2. சரிங்களா? இங்க வந்து 3, இது 4, இது 5, இது 6. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு x = 6, x = 6 இங்க இருக்கு. y = -2 அது இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரும் 6, -2. அடுத்தது வந்து x = -6 அது இங்க இருக்கு. y = 6 அது இங்க இருக்கு. சரிங்களா? இதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். 3y + 2x - 6 = 0. இதான் அந்த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். அடுத்த क्वेश्चन, மூணாவது क्वेश्चन என்ன கேட்டாங்கன்னா, இந்த கிராஃப் இப்படி வரையலாம், இன்னொரு மெத்தட்ல இந்த கிராஃப் வரையலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் விட்டுருங்க. சரியா? இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்து தனியா எழுதி வச்சுக்கோங்க. y = -2/x -2/3 x + 2 இப்படி இருக்கா? ரைட். இதை அப்படி வச்சுக்கிறோம். இதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு கிராஃப் ஆல்டர்னேட்டிவா எப்படி கிராஃப் வரையலாம்னு சொல்லி தரேன். ரைட்டா? ஓகே. இது வந்து y இன்டர்செப்ட். y இன்டர்செப்ட் எங்க இருக்கு? என்ன இருக்கு? இந்த பாயிண்ட் y இன்டர்செப்ட் வச்சாச்சு. அப்ப இந்த பாயிண்ட் வழியா தான் இப்போ கிராஃப் போகணும். ரைட். இந்த எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? -2/3 இருக்கு. இந்த -2/3ங்கிறது வந்துட்டு இந்த இன்டர்செப்ட் இருக்கு பாத்தீங்களா? -2னா கீழே வரும். -2னா கீழே. இது ரைஸ் அண்ட் ரன் அப்படிப்பாங்க. இது ரைஸ் RISE, இது வந்து ரன், இது ஓடுறது. சரியா? இப்போ +2னா இந்த 2ல இருந்து 2 யூனிட் மேல போகும். இங்க -2னா இங்க இருந்து கீழே 2 யூனிட் வரும். 1 யூனிட் 2 யூனிட் வந்துட்டோமா? அடுத்து ரன் 3 யூனிட் ரன் பண்ணணும். 1, 2, 3. அப்ப இந்த பாயிண்ட். சரிங்களா? இது இந்த 2 பாயிண்ட் இருக்கா? இப்போ இந்த 2 பாயிண்ட் வழியா போற மாதிரி கிராஃப் வரையணும். இப்போ எந்த இடத்துல y இன்டர்செக்ட் பண்ணுது? இந்த 0,2. அது மூணாவது क्वेश्चन கேட்டாங்களா? எந்த இடத்துல x இன்டர்செக்ட் பண்ணுது? 3,0. இது மூணாவது क्वेश्चनக்கு ஆன்சர். இது போக அந்த மிச்சம் இருக்கிற 2 பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 6,-2. 6,-2னா இந்த இடத்துல வரும். சரிங்களா? அப்ப இந்த கிராஃப் இப்படி போகுது. அடுத்து 6,-6ங்கிறது இங்க போகும். அப்போ இந்த கிராஃப் இப்படி போகுது. இதுவும் 3x + 2y நினைக்கிறேன். 3x + 2y சம்திங் +6 நினைக்கிறேன். ஆமா, 3x + 2y + 6 = 0. -6 + 6 வரும். -6 வரும். -6
இதுவும் நம்ம -2/3 தான் இங்கே வரப்போ இது +2/3 மாறிடும். 3x + 2y - 6க்கு இதான் அந்த ரெக்வயர்டு லைனு. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். மூணாவது எக்ஸ் இன்டர்செக்ட் எந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணுது, எந்த பாயிண்ட் ஒய் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது இங்கே வந்து 0,2, இங்கே வந்து 3,0. 0,2ல ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணுது, 3,0ல எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணுது. ரெக்வயர்டு ஈக்குவேஷன் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அது வந்து 3x + 2y - 6 = 0. ஓகே மேடம். இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்கலாம். இந்த ரைஸ் அண்ட் ரன் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஃப் வந்து வரையறதுக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த கடைசி இருக்கிற பாயிண்ட் வந்து ஒய் இன்டர்செக்டை குறிக்கும். ஒய் இன்டர்செக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற பாயிண்ட். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை டாட் வச்சுக்கோங்க. எடுத்து இந்த 2/3ங்கிறது வந்து இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஸ்லோப். 2/3ங்கிறது வந்து ஸ்லோப், எந்த அளவுக்கு சாயுது அப்படிங்கிறது. இந்த மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது வந்துட்டு 0. இந்த ஒய் இன்டர்செக்ட் இருக்குங்களா, அதுல இருந்து ஒன்று ரைஸ் ஆகணும், இல்லைன்னா ஃபால் ஆகணும். இங்க -2ங்கிறது வந்து நம்ம ஃபால் பண்ணோம், கீழே போகுது. 1 யூனிட் 2 யூனிட் கீழே வருது. சப்போஸ் இட் இஸ் +2/3னா இங்க இருந்து 2ல இருந்து மேல போய் இந்த 4 இந்த இடத்துல வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரன் 3 அங்க இருந்து ஒரு 3 பாயிண்ட் தள்ளி போயிருக்கணும். நமக்கு வந்து கீழே வந்து 3 பாயிண்ட் தள்ளி போகுது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸையும் கரெக்டாக மீட் பண்ணுது, இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸையும் இன்டர்செக்ட் பண்ணுது. மூணாவது கொஸ்டின் ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சது. இப்படியும் நம்ம கிராஃப் வரையலாம். சரிங்களா? ஓகே மை டியர்ஸ். இது போக இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். Determine the point on the graph of the equation 2x + 5y = ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல xy பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. x ஆர்டினேட் என்னன்னு கொடுத்திருக்கீங்கன்னா 5/2 டைம்ஸ் ஆஃப் y ஆர்டினேட் அப்படி இருக்காங்க. x கோஆர்டினேட் வந்துட்டு 5/2 டைம்ஸ் ஆஃப் y ஆர்டினேட். இப்போ 2x + 5y = 20 இதான் given ஈக்குவேஷன். சரிங்களா? ரைட். இங்க x, y தான் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x, y கண்டுபிடிக்கணும். x வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 5/2 டைம்ஸ் ஆஃப் y. x வந்து என்ன சொல்றாங்க? x கோஆர்டினேட் இஸ் 5/2 டைம்ஸ் ஆஃப் y அப்படின்னு இருக்காங்க. அப்ப x பதில் 5/2 டைம்ஸ் ஆஃப் y போட்டுவாங்க. y as it is இங்க. ரைட். இதை தூக்கி இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இப்போ x இருக்கிற இடத்துல நம்ம 5/2 ஆஃப் y போடணும். ஏன்னா x கோஆர்டினேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் 5/2 டைம்ஸ் ஆஃப் y அப்படின்னு இருக்காங்க. அப்ப x பதில் நீங்க இதே போட்டுக்கலாம் 5/2. அப்போ 2 × 5/2 ஆஃப் y. x பதில் என்ன போடணும்? 5/2 y போட்டுக்கிறோம். பிளஸ் 5y = 20 சரிங்களா? 20. அப்போ 2 get cancel. 5y + 5y = 20. 10y = 20. y = 2. அப்போ ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு y = 2 கிடைச்சிட்டு அது இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2x + 5 × 2 = 20. 2x + 10 = 20. 2x = 20. இங்க இருந்து 10 போச்சுன்னா 10 ஆயிரும். x = 5. அப்போ required point வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,2. 5,2. Determine the point on the graph of the equation 2x + y = 20 whose x coordinate is 5/2 times of y கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 5,2. இதுக்கு ஆன்சர் வந்து 5,2. ஓகே மை டியர்ஸ். நம்ம இந்த வீடியோல வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ் ஃபோர்த் சாப்டர் வந்து மொத்தம் 4 எக்ஸசைஸ் இருந்துச்சு. 4.1, 4.2, 4.3, 4.4. இதில் 4.1, 4.2 தான் நமக்கு சிலபஸ்ல உண்டு. 4.3யும் 4.4ம் சிலபஸ் விட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. பட் அந்த 4.3, 4.4ல தான் நமக்கு எப்படி கிராஃப் வரையணும், y = mx + c ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுல ஏகப்பட்ட கான்செப்ட் இருந்ததுனால இது வந்து அடுத்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. 10th ஸ்டாண்டர்ட் வர்றதுனாலையும் நம்ம 4.3, 4.4ம் கவர்மெண்ட் டெலிட் பண்ண மாதிரி நம்ம டெலிட் பண்ணல, நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம். ஏன்னா எனிவே இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் அடுத்த 10th ஸ்டாண்டர்டுக்கு. அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல கிராஃப் எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு நம்ம இப்பவுமே படிச்சு வச்சிட்டோம். ரைட். அப்போ 4.1, 4.2 ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 4.3, 4.4 இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம். மொத்த எக்ஸசைஸுக்கு சேர்த்து ரிவிஷன் சம்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல போட்டிருக்கோம். இதுல மேக்ஸிமம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 3 கொஸ்டின் தான் பெரிய கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லயே பெரிய கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன கான்செப்ட் வருமோ அது எல்லாத்தையும் அதுலயே நம்ம சொல்லிட்டோம். அப்போ நீங்க இந்த ரிவிஷன் வீடியோவும் இந்த 4.1, 4.2, 4.3, 4.4 இந்த 4 வீடியோ 4.1, 4.2 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 4.3, 4.4 அது இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த ரிவிஷன் இந்த 3 வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 4th சாப்டர்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க 100% அட்டென்ட் பண்ணலாம். 100% மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.